வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20ஆம் தேதி 5வது மாதம் 2025 வைகாசி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பதட்டமில்லாமல் காணப்படக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த ஒரு சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக எந்த மாற்றம் வந்தாலும் அதை அப்படியே ஆமோதிக்கிறது புத்திசாலித்தனமான அமைப்பு. சிறிய வருத்தங்களோ சிறிய கஷ்டங்களோ இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது அனுகூலம். படிப்பில் நன்மைகள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, யோக பலமும் அதிகமான நம்பிக்கையும் ஏற்படும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்திராஷ்டிரமத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத பதட்டத்தையும் சங்கடத்தையும் வாக்குஸ்தானத்தில் கேதுவால் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மந்த நிலைமை படிப்படியாக மாறும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் கண்கூடாக பார்க்கலாம். குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து கூடவே கூடாது. வெளியிடம் தைரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். சிலருக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். பிள்ளைகள் துணை அல்லது துணைவியாருடன் உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தொழில் சார்ந்த விஷயம் டக்கு டக்கென்று அனுகூலமான அமைப்பையும் வசதிகளையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஏற்றமும் காணப்படும். மேலதிகாரிகளுடன் தர்க்கம் மட்டும் வேண்டாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, புது முயற்சி, ப்ரமோஷன் தடைகள், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். உத்தியோகத்தில் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த ஏற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய அமைப்பு. தூக்கமின்மை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தேவையற்ற யோசனைகள் மனதில் பாரத்தை ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பொறுமையாக காணக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், தெய்வீக தரிசனம், மென்மக்களை சந்திப்பது, பயணங்கள் ஏற்படுத்தி கொள்வது, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வது, ஞான மார்க்கத்திற்குண்டான அனுகூலங்கள் பெறுவது, மகான்கள் தரிசனம் ஏற்படுவது, பணவரவுக்குண்டான உத்தரவாதம் ஏற்படுவது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று டக்கென்று முடிவதெல்லாம் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் ஆழ்த்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளால் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரமாக இன்றைக்கும் நாளைக்கும் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளையும் பெரும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பது நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.